கூட என்னுடைய மனைவி ஆயிஷா, என்னுடைய மனைவி ஹதீஜா, என்னுடைய மகள் பாத்திமா, என்னுடைய மகன் இப்ராஹிம், என்னுடைய பெரியப்பா அபூ தாலிப் அழமாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு சொல்லும் வார்த்தை உம்மதி உம்மதி, என்னுடைய சமுதாயம். சம்மாந்துறை என்ற ஊர் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாது. சாய்ந்தமர் என்ற ஊர் உருவாகும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாது. நம்மளை காணாமலே நமக்காக அழுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துக்கு ஒளியை கொண்டு வந்தவர். உருதில் சொல்வார்கள், அழகான கவிதை, ஆலம் கொசியா ஜிஸ்கே வசீலே குமிலே, முழு உலகத்துக்கும் ஒளி வருவதற்கு, இந்த தீனுடைய ஒளி உண்டாகுவதற்கு காரணமாக இருந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நினைத்திருந்தால் சகோதரர்களே இன்றும் உலகத்தில் வாழ வைத்திருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்டம் வைத்திருந்தால் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்திருக்கலாம். அல்லாஹ் கேட்டான், விருப்பமா? மலிக்கும் நபியும் அப்துன் ரசூல், சும்மா வாழ தேவையில்லை யா ரசூலல்லாஹ், மகா சக்கரவர்த்தியாக வாழும் மணி ஏழாக நீங்க வாழ தேவை, சக்கரவர்த்தியாக மன்னாதி மன்னனாக வாழ விருப்பமா? இல்லையா அல்லாஹ், அப்துன் ரசூல், ரசூல் உன்னுடைய அடிமை, இதான் எனக்கு. அதான் ஒரு கவிஞர் சொல்லுவார், லவ் கானத் الدنيا تدوم على أهلها لكان رسول الله فيها مخلدا. இந்த உலக வாழ்க்கை யாருக்காவது நிரந்தரமாக கிடைத்திருந்தால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிரந்தர வாழ்க்கையை கொடுத்திருப்பான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது 63 வருடம், இன்று கபரில் வாழ்வது 1438 வருடம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்தது 1436 வருடங்களாக, இன்று கபரில் உலகத்தில் வாழ்ந்தது 63 வருட காலம். 63 வருடம் உலகத்தில், 1436 வருடங்களாக கபரில். ஹஜ்ரத் உமர் உலகத்தில் வாழ்ந்தது 63 வருட காலம், ஆனால் கபரில் 1426 வருட காலம். ஹஜ்ரத் உஸ்மான் உலகத்தில் வாழ்ந்தது 82 வருட காலம், ஆனால் கபரில் 1416 வருட காலம். ஹஜ்ரத் அலி உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டு காலம், ஆனால் கபரில் 1410 வருடங்களாக. இப்ப சிந்தியுங்கள், 60 பெருசா 1000 பெருசா? 60 பெருசா 1000 பெருசா? 60 சகோதரர்களே, யாருக்கு தெரியும் 60ஆ 20ஆ? ஒவ்வொரு நாளும் வாலிபர்களுடைய ஜனாசா செய்தி. அதான் ஒரு வாலிபர் சக்கராத்தில் சொன்ன வார்த்தை, மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மகன், யா சாஹிபி, ஏ நண்பனே, லா தஃதரில் பிதனஇமி, உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதே. ஃபல்உம்ரு யன்ஃபது, வயது முடிந்துவிடும். வன்னஇமு யஸூலு, உலக இன்பங்கள் எல்லாம் அழிந்துவிடும். وإذا حملت إلى الأمور جنازة, நீ ஒரு கபருக்கு ஜனாசாவை சுமந்து கொண்டு சென்றால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள். فَاعْلَمْ بِأَنَّكَ بَعْدَهَا مَحْمُولٌ, உன்னையும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் சுமந்து செல்வார்கள். உலகத்தில் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறார். ஆனால் மௌத்தை மறுக்கக்கூடியவர்கள் சகோதரர்களே இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. கடவுள் இல்லை என்று சொல்லும் நாஸ்திகன் கூட மௌத்தை மறுக்க மாட்டானே, மௌத்து கண்ணுக்கு முன்னால் விளங்குகிறது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள், உலகத்தை திறந்து வாழ்ந்தார்கள். இந்த முழு சமுதாயத்தையும் முழு உம்மத்தையும் சஹாபாக்களையும் மௌத்துக்காக வேண்டி தயாரித்தார்கள், மௌத்துக்காக தயாரித்தார்கள். சகோதரர்களே,
நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நிலைகள் என்ன, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன? வாலிபர்கள் சிந்தியுங்கள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன? நாளைக்கு மௌத் வந்தால் என்னுடைய நிலைமை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் குர்ஆன் வசனம் இறங்கல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு வரல, அல்லாஹ் போக சொன்னாதான் போவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் வஹி வரவில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை காணவில்லை. மக்கால உள்ள காஃபிர் எல்லாம் இனி கேவலமாக கேட்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நாளா குர்ஆன் ஓதி இருந்தார். ஒன்றையும் காணல. ஒரு ஷைத்தான் ஒன்று வந்து போனானே, அல்லாஹ் பாதுகாப்பு. யாருக்கு ஷைத்தான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஷைத்தான் ஒன்று வந்து போனார். அந்த ஷைத்தானையும் காணோம். இவருடைய அல்லாஹ், இவருடைய ரப்பு அல்லாஹ் எல்லாம் என்றாரு. அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதான் இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். 313 கடவுள்களை வணங்குற நாங்க எங்க சகோதரர்களே? சம்மாந்துறையில் அல்ல, காபத்துல்லாஹ். 313 சிலைகள், 360 சிலைகள். மலைக்கு ஒரு சிலை, வெயிலுக்கு ஒரு சிலை, காத்து கொண்டு, மேட்டு கொண்டு, பள்ளத்து கொண்டு, பிரயாணத்து கொண்டு, பிரயாணம் இல்லாமல் ஒன்று, பிரயாணம் போவதற்கு கொண்டு, பிரயாணத்திலிருந்து திரும்பி வரும்போது ஒன்று. இவர் வந்து சொல்ற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உண்டுதான், அல்லாஹ் மாத்திரம் தான். யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் கைவிடவும் மாட்டான், உங்களோடு கோவிக்கவும் மாட்டான். உலகம் தான் அப்படித்தான். நீங்க மார்க்கத்தோட வாழ்ந்தா அப்படித்தான், உங்களை வாழ விட மாட்டான். நீங்க நலவு செய்ய போனா அவங்களுக்கு எல்லாரும் வெட்காத்த வீழ்ச்சி, தூவி கண்ணீர் தெளிச்சு வாங்க வரவேற்க மாட்டார்கள். எதிர்ப்புகள் வரும், கேவலமாக பேசுவான். அல்லாஹ் சொன்னார், இங்க இல்ல அங்க வாங்க. வலல் ஆகிரா, மறுமை இருக்கிறது. இந்த உலகத்தை விட உங்களுக்கு சிறந்ததாக நான் மறுமையை வைத்திருக்கிறேன். அள்ளி அள்ளி நான் தருவேன், அள்ளி அள்ளி நான் தருவேன். அல்லாஹ் தருவான், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், திருப்தி அடைவீர்கள், பொருந்திக் கொள்வீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா அர்பா வ வாஹிதுன் மின் உம்மதி ஃபின்னார். என்னுடைய உம்மத்தில் ஒருவன் நரகவாதியாக இருக்கும் வரைக்கும் ஒரு சொர்க்க இன்பத்தை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். நிலைப்பாடு, தொழுகையுடைய நிலைப்பாடு, ஈமானுடைய நிலைப்பாடு, இஸ்லாத்துடைய நிலைப்பாடு, அமல் இபாதத்துகளுடைய நிலைப்பாடு. சிந்தியுங்கள் சகோதரர்களே, இன்றைய நாள் நான் ஜனாசாவாக மாறினால் என்னுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வானா? இந்த உலகம் இருந்தால் அல்லாஹ் என்னை கணக்கெடுப்பானா? இந்த சம்மாந்துறையில் 100 ஏக்கர் காணி இருக்கலாம், அல்லாஹ் ஒரு நாளும் எழுப்பி நிப்பாட்ட மாட்டான். வாங்க வேறையா, உங்களுக்கு 100 ஏக்கர் காணி, உங்களுக்கு 10 கடாரம் இருக்கலாம் இந்த மெயின் ரோட்ல. எதனால் சகோதரர்களே? அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான், பட்டத்தை கொடுத்தான், பதவியை கொடுத்தான். ஆனால் எதுவும் அவர்களை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கவில்லை. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நீங்க உலக வரலாறுல காட்டுவதாக மேல்கொண்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஆட்சி செய்தவர். அப்ப சொல்ல போற வரலாறு குர்ஆனுடைய வரலாறு, ஹதீஸும் அல்ல, தாரீഖும் அல்ல, குர்ஆனுடைய வரலாறு. காட்டுங்கள் ஏழும் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஆட்சி செய்தவர். எவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சி! சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை 2வது முறையாக புனர் நிர்மாணம் செய்தவர். தவறா வழங்கப்படாது யார்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆரம்பத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டல. நிறைய பேர் விளங்குறேன்னா
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பின்னால வந்த நபி, ரொம்ப பிற்காலத்துல வந்தவங்க. ஆட்சி, ஜின்களுடைய ஆட்சி, பறவைகளுடைய ஆட்சி, மிருகங்களுடைய ஆட்சி, எல்லாத்துக்கும் ஜனாதிபதி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான். ஹெலிகாப்டர் இல்லாத காலம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்னோர் பதவி கிடைச்சாலே வார பெருமை. ஏழைகளை சந்திக்க ரெடி இல்ல, பணக்காரருக்கு ஒரு சலாம், ஏழைகளுக்கு ஒரு சலாம், கார்ல வந்தா ஒரு சலாம், பிஸ்பைஸ்கள்ல வந்தா ஒரு சலாம். பாகுபாடு பிரிக்கிற மனுஷன் பிரிக்காதீங்க, மனுஷனை பிரிச்சு பார்க்காதீங்க. பல்கீஸ்லே சொல்லுது, பல்கீஸ் சபா நாட்டு மகாராணி, சபா நாட்டு மகாராணி. சபா நாடுண்டா இப்ப வேலை மேற்குல நாங்க தேடி பார்த்தோம்னா யமன் தேஸ், யமன் இருக்கக்கூடிய இப்ப பிரயாணம் போக ரெடி ஆயிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புது உலகான் அல்ல, கோபம் வருமா இல்லையா? லேட்டாகி வாரா, லேட்டாகி வாரா, லேட்டாகி வாரா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, சரியான காரணம் சொல்லலையா கண்டிப்பேன், இல்லாட்டி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தால் பலஸ்தீன் திரும்பவும் முஸ்லிம்கள் தலைநகரமா மாறும். இது ஹதீஸ், இது சஹீஹான ஹதீஸ். பலஸ்தீன்ல ஆட்சி சொன்னார், புதுவு பரவ சொன்னது என்ன, எந்த அளவுக்கு என்றால் பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அதுல ஒரு தட்டு தங்கமா, அடுத்த தட்டு வெள்ளி, அடுத்தது மாணிக்கம், அடுத்தது மரகதம், அடுத்தது வைரம், அடுத்தது வைடூரியம், அடுத்தது முத்து, அடுத்தது பவளம். உலகத்தில் உள்ள அவ்வளவு உயர்ந்த சாமானும் சுலைமான் அழைக்கிறார். அவன் அனுப்பினா சாமான், வைரம், வைடூரியம் எல்லாம் ஒன்றும் அங்க செல்லுபடியாகல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேருட நாங்க இப்ப படையோட உங்களை விட அல்லாஹ் அதிகமா எங்களுக்கு தந்திருக்க. ஓடுறாங்க ஓடுறாங்க. இப்ப பல்கீஸ் ராணி என்ன செஞ்சா, அவங்க பெரிய பிரதானிகள் எல்லாம் கூட்டிட்டு சிம்மாசனத்தை பெரிய அதுக்கு ஒரு மாளிகை மாறி ஒன்று அமைச்சு அதை வச்சு போட்டி போட்டு லொக் பண்ணிதான் போறா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அரண்மனையை நெருங்கிட்டார். உதாரணமா வைங்களே, நாங்க ஹிஜ்ராபல்லில இருக்கோம், சந்தில வந்தாச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இங்க சிம்மாசனம் தெரியுறாங்க, இந்த சந்தி ஹிஜ்ரா சந்திக்கு வந்தாச்சு. பல்கீஸ் மகாராணியுடைய படை. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் உள்ள வல்லரசு எல்லாம் கொண்டாடவே சாத்தியப்படுத்தேனுமா? இப்ப உடனே அந்த சபையில தான் ஜின்களுடைய தலைவன் இருந்தது. قال عفريت من الجن أنا آتيك به قبل أن تقوم من مقامك. சொன்னார், ஜின் சொன்னிச்சு, ஜனாதிபதி அவர்களே, மகாராஜா அவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் சிம்மாசனத்திலிருந்து எழும்புவதற்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை நீ கொண்டார். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஜின். ஜின்களுக்கு சக்தியும் கூட ஆயுளும் கூட. 2000 வருஷங்கள் வாழக்கூடிய ஜின்னும் இருக்குது உலகம். 2000 3000 வருடங்கள் வாழக்கூடிய ஜின்கள் இருக்கு. அது தனிப்பாடம், அதுக்குள்ள சம்பந்தம் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதை விட குயிக்காக, அதை விட குயிக்காக. அப்படியா? சபையில் இருந்தால் ஒரு ஆலிம் சா மறைத்து வைத்திருக்கிறான், அதை ஓதி என்னத்தை கேட்டாலும் அல்லாஹ் தந்துள்ளார். அவர் சொன்னார், நான் மூடி திறக்கிறாங்க, நிலத்தை பிளந்து கொண்டு பல்கீஸ் மகாராணியுடைய சிம்மாசனம் வேலவன். அப்ப வாரா சிம்மாசனம் இங்க இருக்கு. எப்படி இருக்கு? எவ்வளவு பெரிய ஆட்சி, எவ்வளவு சக்தி, எப்படி பவர். ஆனால் சுலைமான், இது ஏந்த அல்லாஹ் எனக்கு போட்ட பிச்சை. அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அல்லாஹ் இவ்வளவு பிரம்மாண்டமான அதே வார்த்தையை கொஞ்சம் நீங்க கண்ணாடியில சொல்லுங்க.
நான் கண்ணாடியில சொல்லணும், அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்து என்னையும் உங்களையும் சோதிக்கிறான், நன்றியுள்ளவனா, அவனுக்கு வழிபடக்கூடியவன். கப்பல் போறண்டா நிலத்துல போயிடுமா? தண்ணி தேவை, கட்டாயம் தேவை. நீங்க வாழ்றதுக்கு ஊடு தேவை, வாசல் தேவை, தொழில் தேவை, பணம் தேவை, காசு தேவை. ஆனால் கப்பலுக்கு வெளியே தண்ணீர் இருக்கும் வரைக்கும் கப்பலுக்கு பாதுகாப்பு. இன்றைக்கு கப்பலுக்கு வெளியே உள்ள தண்ணி எனக்கு வெளியெல்லாம் இருக்கலாம், நான் உள்ளுக்கு வர ஆரம்பிக்கும், அதுதான் கப்பலுடைய கடைசி நாள். அதை போல நாங்க எவ்வளவு காசு, பணம், சொத்து, செல்வம், நகை நட்புகளுக்குள் புழங்கினாலும் எங்களோட கல்விக்கு வெளியாக இருந்தால் நாங்கள் கப்பல்களே, அங்குதான் அந்த கல்விக்குரிய அழுகுகால். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கல்விக்கு வெளியே துனியாவை வைத்தார்கள். அல்லாஹ் கொடுத்த பரிசு தெரியுமா? மௌத்தாகியும் ஆட்சி செய்தார். நான் சொன்னேன், மஸ்ஜிதுல் அக்ஸா புனர்மான பணி நடந்து கொண்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடம் ஒரு செங்கோல் இருந்தது. செங்கோல் அதை எப்படி விளங்கப்படுத்துற? மசா மாதிரி ஒன்று வச்சிருப்பான் அரசர்கள், பார்லிமெண்ட்ல எடுத்துட்டு போவாங்களே, கம்பு மாதிரி உண்டு. அதை போல அரசர்கள் ஆட்சி செய்யும் ஒரு செங்கோல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது ஜின்களை வைத்து, மனிதர்களை வைத்தல். மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஜின்களை வச்சுதான் கட்டினான். கட்டுமான வேலை பணி எல்லாம் நடக்குது, ரொம்ப வேகமா நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அப்படியே சிம்மாசனத்தை, ஜனாசா கண் திறந்திருக்கிறது, செங்கோலை ஊன்றிக் கொண்டிருக்கிறார். ஜின்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, எஜமான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்க பள்ளிவாசல் வேலையை அவசரமா முடிக்கணும். ஜனாசா நிற்குது, வேலை நடக்குது. மாதல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅகுலு மின் சஅத். என்ன செய்வது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவை கீழே அப்படியே கடிக்க ஆரம்பிச்சு. வேலை முடிஞ்சதோட அசா ரெண்டாக முறிந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா அப்படியே சரிந்தது. சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, ஜனாசாவாக நின்று 1 வருஷம் உலகத்தை கட்டியாண்டார். ஜனாசா ஒரு ஆட்டை வச்சு தூண்டி அனுப்பி வைத்திருந்தார். இருட்டு, இரவு நேரம், இருட்டில் நான் குடித்துக் கொண்டிருந்தேன். கணவர் வெட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாக்டர மகன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் உருவா கேட்டார், ஏன் சாட்சி, உங்களோட வீட்டுல விளக்கு இருக்கு இல்லையா, ஏன் இருட்டுல வெட்டினீங்க? நீங்க விளக்கு பத்த வைத்து வெட்டி இருக்கலாமே. சொன்னார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி வாழ்ந்து காட்டினார்கள். நம்முடைய வாழ்க்கை இதுவல்ல, நம்முடைய வாழ்க்கை அங்கே இருக்கு. நம்முடைய வாழ்க்கை ஆகிரத், நம்முடைய வாழ்க்கை மறுமை. செல்லம் தூங்கி எழும்பினதோட அப்படியே உடம்புல அந்த பாயுடைய அச்சு, ஈச்ச வேலையால் செய்யப்பட்ட பாயுடைய அச்சு அப்படியே மேலெல்லாம் இருக்கு. ஸல்லல்லாஹு, நீங்கள் உண்மையான நபி, உண்மையான ரசூல், அல்லாஹ்விடம் கேளுங்கள் யா ரசூலல்லாஹ், வசதியாக வாழலாம். கோபப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஃபீ ஷக்கி அன்த யப்னல் ஹத்தாப் துன்யா, அல்லாஹ் இவர்களுக்கு உலகத்திலேயே கொடுத்து விட்டான், நமக்கு உமரே ஆகிரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆகிரத்துக்கு தயாரா சகோதரர்கள்? வாலிபர்கள் எவ்வளவு பேர் இங்கே இருக்கிறோம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது பொய்யா நான் பேசுவதல்ல. கபர்லையாவது 1000 வருஷம் 2000 வருஷம் அவர்கள் இபாதத்துகள், இதை பற்றிய கவனம் கொஞ்சமாவது நம்முடைய கல்விகளில் இருக்கிறதா? கொஞ்சமாவது இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தது அந்த ஆகிரத்தை மகன். அது மட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் இந்த உலகத்தில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்ததை போல் வேற எந்த ஆம்பளைக்கும் மாமனார் கிடைக்கல. யார் மாமனார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார். இந்த உலகத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்ததை போல் வேற எந்த ஆணுக்கும் சகோதர நீதி கிடைக்க முடியாது. சுவர்க்கத்து தலைவி பாத்திமா
அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி இந்த உலகத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பெற்று போட்ட ஆம்பளை புள்ளிகளை போல வேற எந்த ஆனாலும் புள்ளிகள் பெற்றெடுக்க முடியாது. சுவர்க்கத்து வாலிபர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்கள் ஹசன் ஹுசைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே சொல்லிட்டாங்க, அலி என்னுடைய வீட்டுக்கு முன்னாலே அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் திராரத் இப்னு பம்ரத்துல் கினானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய எஜமான் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நான் தஹஜ்ஜுடைய நேரத்தில் பார்த்திருக்கிறேன். தஹஜ்ஜுடைய நேரம் எழும்பி விஷப்பாம்பு கொத்தினவன், உடம்பெல்லாம் விஷம் ஏறினவன் எப்படி கத்துவானோ கதறுவானோ அதை போல கத்துவான். யா ரப்பனா யா ரப்பனா ஆஹின் ஆம் ஆஹின் ஆம் மின் கில்லத்தி ஸாத். நல்லமலும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் எந்த நல்லமலும் இல்லை. அப்ப எங்கள்கிட்ட என்ன நல்லமல் இருக்கு? எனக்கிட்ட என்ன நல்லமல் இருக்கு? உங்கள்கிட்ட என்ன நல்லமல் இருக்குது? தஹஜ்ஜத்தை எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம், சுபஹுக்கு எழுந்தி பள்ளிக்கு வாரம். இதே கவுண்ட் சுபஹுக்கு இந்த பள்ளியில் இருக்குமா சகோதரர்கள்? சிந்தியுங்கள். 80,000 வருடம் யாருக்கு நரகத்தை தாங்குவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர் ஒவ்வொரு பரவான பெருமைக்காக தீர்ப்புக்காக சகோதரர்களே எழும்பி ஓடி ஆடக்கூடிய நாம் ஏன் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க முடியாது? மிகப்பெரிய வாலிபர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க நண்பர்கள், உங்க சகோதரர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எத்தனை பேர் சுபஹுக்கு பள்ளிக்கு வரக்கூடியவர்கள்? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நரகத்தை தாங்க முடியுமா சகோதரர்களே? நரகத்தை தாங்க முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், தஸ்லா நாரன் ஹாமியா. ஹாமியா என்ற நரகம். ஹாமியாண்ட ஹாமியாண்டா என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகம் எல்லாம் அப்படியே மஞ்சளாக மாறி இருந்தது. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாலி அராக முத்தகையிரல். ஜிப்ரீல், ஏன் உங்களுடைய முகம் எல்லாம் மஞ்சளாக மாறி இருக்கிறது, நிறமெல்லாம் மாறி இருக்கிறது? சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், நரக நெருப்பை பற்ற வைக்குமாறு அல்லாஹ் நரக காவலாளிகளுக்கு கட்டளை போட்டு விட்டார். யா ரசூலல்லாஹ், நரகத்துடைய காவலாளிகள் நரகத்தை பற்ற வைத்தார்கள். 1000 வருடங்கள் பற்ற வைத்தார்கள். நரகம் சிவப்பு நிறத்தில் பற்றியது. அல்லாஹ் சொன்னானாம், போதாது, இன்னும் 1000 வருஷம் பற்ற வைக்கும். இன்னும் 1000 வருஷம், 2000 வருடங்கள் பற்ற வைத்தார்கள். வெள்ளையாக சிவப்பாக எரிந்த நெருப்பு யா ரசூலல்லாஹ் வெள்ளையாக பற்ற ஆரம்பித்தது. அல்லாஹ் சொன்னான், போதாது ஜிப்ரீல், இன்னும் நரகத்தை 1000 வருடங்கள் பற்ற வையுங்கள். மொத்தம் யா ரசூலல்லாஹ் 3000 வருடம் நரக நெருப்பு பற்ற வைக்கப்பட்டது. இப்பொழுது நரகத்துடைய நிறம் கருப்பு நிறம். யா ரசூலல்லாஹ், லா யுதீஉ ஷரஹா, அந்த நரகத்திலிருந்து வெளிச்சம் வராது. வலா யுத்ஃபஉ லஹபுஹா, அந்த நரக நெருப்பை முழு உலகத்தில் உள்ள யார் சேர்ந்தாலும் அணைக்க முடியாது. அதுதான் ஹாமியா. நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனை என்ன தெரியுமா? ஆக குறைந்த தண்டனை நெருப்பாலான 2 செருக்கு. அதுவும் ஒரே ஆளுக்கு தான். யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா அபூ தாலிப். ஏன்? உலகத்துல தீனுக்கு கஷ்டப்பட்டார், இஸ்லாத்துக்கு வராம மௌத்தாகினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க, தன்னுடைய உமிழ் நீரை போயிட்டாங்க, பாவத்துல மட்டும் படல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனி. அதனால் அல்லாஹ் இறக்கப்பட்டு அபூ தாலிபுக்கு தண்டனை கொடுத்தான். முஸ்லிமில் வருகிறது, சஹீஹ் முஸ்லிம்ல என்ன தண்டனை? நெருப்பாலான 2 செருப்புகள்
அந்த 2 செருப்புகளையும் போட்டால் மூல கத்த ஆரம்பிக்கும், மூல கொதிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் கட்டுக்கதைகள் இல்ல, ஆதாரத்தோடு நான் அவங்களுக்கு சொல்றேன். ஏன் கடைசி தண்டனையே எப்படின்னா, தொழுகை இல்லாதவர்களுடைய தண்டனை எப்படி? அவன் உலகத்துல வாழ தகுதி இல்லை. இதே இஸ்லாமிய சட்டம் நடைபெறும் நாடாக இருந்தால், இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் நாடாக இருந்தால், ஒன்று இவர் பள்ளி வைக்கணும், இல்லைன்னா கபர் ஒன்று பள்ளிக்கு தொலை வருவார், இல்லைன்னா அவருடைய கழுத்து போகும், கபூர்ல இருப்பார். இது இஸ்லாமிய சட்டம், என்னுடைய சட்டம் அல்ல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கொல்ல போன எத்தனை பேரை தேடி கொள்வது. தொழுகிறவர் கூடையா, தொழாதவர் கூடையா, தொழுகிற வாலிபர்கள் கூடையா, தொழாத வாலிபர்கள் கூடையா? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது எப்போ? அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா. அல்லாஹ் கேட்கிறான், நீங்க நினைக்கிறீர்களா உங்களை உலகத்தில விளையாட்டுக்கு நான் படைச்சிருக்கிறேன்? என் பக்கம் திரும்பி வரமாட்டேன் என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களை ஒரு நாள் வரும், மௌத்தாக்குவோம், நாம் மௌத்தாக்குவோம். உங்களை எப்படி எழுப்பாக்குவோம் தெரியுமா? புகாரில வருது, ஒரு மனிதன் பாவம் செஞ்சு செஞ்சு என்ன செஞ்சாராம், பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாரா, நான் அதிகமா பாவம் செஞ்சுட்டேன். தௌபா செஞ்சிருப்பார், ஆனாலும் தவறு, அதிகமா பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானோ தெரியாது. நீங்க என்ன செய்ய, நான் மௌத்தாகினா என்ன அடக்கிறாரு, என்ன பத்த வேண்டும், புகாரியுடைய ஹதீஸ், என்ன பத்த வச்சு இந்த சாம்பல் எடுத்து வேகமாக காப்பு வீசக்கூடிய ஒரு நாளில் என்னுடைய சாம்பலை வீசி விடுங்கள், அப்ப நான் அல்லாஹ் கிட்ட இருந்து தப்பிடலாம். அவன் மூல அவ்வளவு. அல்லாஹ் சொல்கிறான், பலா காதீர் அலா அன் நுஸவ்விய பனானா. அல்லாஹ் சொல்கிறான், பனானை எழுப்பாக்குவேன் நான். பனான் நீ மௌத்தாகி உன்னை குளிப்பாட்டி கபன் செஞ்சு கபறுகளை வச்சு உங்க உடம்பெல்லாம் இட்டு மண்ணோட மண்ணாகி போனதுக்கு பின்னால் உன்னை எப்படி எழுப்பாக்குவேன் தெரியுமா? பனான்டா உங்க பிங்கர் பிரிண்ட் உலகத்துல என்ன டிசைன் இருந்துச்சோ அதே கைவியல் அடையாளத்தோடு நான் எழுப்பாக்குவேன். எனக்கிட்ட அப்ப போறீங்க, எனக்கிட்ட விளையாட போறீங்க, யாருக்கிட்டையும் விளையாடலாம், அல்லாஹ்விடம் யாரும் விளையாட முடியாது. ஆகையால் வாலிபர்களே முடிவெடுங்கள், நரகத்தை யாராலும் தாங்க முடியாது, நரக நெருப்பை யாராலும் தாங்க முடியாது. கெட்ட கூட்டாளிமா, கெட்ட தொடர்புகள், போனுடைய தொடர்புகள், பேஸ்புக்குடைய தொடர்புகள், வாட்ஸ்அப்புடைய தொடர்புகள், படம் பாட்டி கூட்டு கொண்டாடும் பயானம் கேட்கிற அங்கால போனத்தோட போன்ல மியூசிக் ஸ்டேட்டஸ்ல போடும் பயானம் கேட்கிற 2 மணி அந்த 2 மணி சுதேச பார்க்க வச்சுக்க முடியும். உள்ள நினைக்கிறான், இந்த உள்ள மாஷால தங்க பாவம், அவர் ஒரு தொடர்பு இல்லை. இங்க அவன் இங்க இருந்து கொண்டு சம்மாந்துறை இருந்து கொண்டு சவுத் இருக்கிறான். இருக்கிறது சம்மாந்துறையில தொடர்பு சவுத் ஆப்பிரிக்கா, இருக்கிறது சாய்ந்த வரையில தொடர்பு கனடால. சகோதரர்களே, ஒவ்வொரு டைப் மெசேஜ்கள் உங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் கூட்டாளிமார்களாக இருப்பீர்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தௌபா செய்யுங்கள். இன்றைய தினம் மறுமையை மறக்கடிக்கும் நண்பன் அவன் நண்பன் கிடையாது. உங்களுக்கு உண்மையான நண்பன் யார் தெரியுமா? யாரை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ, யாரோட பேசினா உங்களோட அறிவு கூடுமோ, யார் அமல் செய்வதை கண்டால் உங்களுக்கு மறுமையுடைய சிந்தனை வருமோ, இந்த 3 தன்மை உள்ளவன் தான் உங்களுடைய உண்மையான நண்பன். இது என்னுடைய கருத்தல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கருத்து. நீங்க எங்களோட முஹப்பத்து கூடு, அதனால நாங்களும் உங்களோட முஹப்பத்து கூடு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை
இந்த சமுதாயத்துல ஒருவர் கூட முனாஃபிக் கூட நரகவாதியாக மாறக்கூடாது. அதே கவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகளாகிய உலமாக்கள் நாம் நம்முடைய இந்த முஸ்லிமோடு ஒரு வாலிபன் கூட நரகவாதியாக மாறக்கூடாது. அப்படி மாறிவிட்டால் இந்த ஊரில் நாம் வாழ்ந்ததற்கு அர்த்தம் கிடையாது. இந்த ஊர் முஸ்லிமோடாக இருந்ததற்கு அர்த்தம் கிடையாது. பாருங்க, 3 தன்மைகள் இருக்குதா? மன் தக்கரகுமுல்லாஹ் முஸ்னத் அபீ அலால ஒரு சஹீஹான ரிவாயத். பார்த்த போல அல்லாஹ் சிந்த
ஒரு உலகத்துல வாழ்ந்தது குர்ஆனுக்காக. கொஞ்சம் யோசிச்சு குர்ஆன் சப்ஜெக்ட கொஞ்சம் பேசிக் நான் முடிக்கும். குர்ஆன் எழுப்பி கொஞ்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொஞ்சம் செக் பண்ணி பேசுற கூகுள் முஃப்திமா கூகுள் சூரத்துல் ஃபாத்திஹா அவரை வச்சு பார்த்தா பண்ணுங்க. குர்ஆன் இவ்வளவு பெரிய கிரௌட சேர்த்து நான் சொல்றேன், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். தஃசீர்
நீங்களும் ஒன்றா எப்படி இந்த பள்ளியில பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமா அந்த பயான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இதே போல நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சொந்தத்தில் இருக்கிறோம். முயற்சியோமா அல்லாஹ் அனைவரையும் சொல்லவாதீங்களா கபூல் செய்வாங்க. இந்த சபையில் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் இந்த ஊர் மக்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த ஊர் சம்மாந்துறை மாவட்டப்பள்ளி எத்தனையோ நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாரையும் மௌத்துவதை ஏற்பாடு செய்த நிர்வாகம் உலமாக்கள் இந்த ஊர்ல உள்ள புத்திஜீவிகள் ஆண்கள் பெண்கள் அனைவரையும்